இன்றைக்கி நம்ம இதில் வெந்தயக்கீரை எப்படி வீட்டில் ஈஸியாக வளர்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சின்ன பாட் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து நீங்கள் டெரஸ் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ஈஸியாக பால்கனிலே நீங்கள் இதை வளர்க்கலாம். இதை வந்து குயிக்காக நம்ம வந்து வளர்த்துடலாம். இதை நீங்கள் குயிக்காக வந்து உங்களுக்கு வளரணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெந்தயத்தை வந்து ஊற வச்சிடணும். அப்படியே நம்ம வந்து மண்ணில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். இதே இது நம்ம வந்து வெந்தயத்தை ஊற வச்சிடலாம். ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வளர்ந்துடும். இப்போ நான் இதெல்லாம் தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். வச்சுட்டு நம்ம 12 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம மார்னிங் இதை எடுத்து நம்ம தொட்டியில் போட்டலாம். இதுக்கு வந்து சின்ன சின்ன ரூட்டு தான் இருக்கும், அதனால் பெரிய தொட்டிலாம் தேவையில்லை. நீங்கள் சின்ன சின்ன தொட்டியில் இந்த மாதிரி போட்டு கூட பால்கனி இருந்தது அப்படின்னா அந்த க்ரில்லெல்லாம் நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி அது ஊறி இருக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து இப்படி உள்ள நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து கொஞ்சம் மண் போட்டலாம். இது வந்து நம்ம குயிக்காக வளர்ந்துடும். நம்ம குயிக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு கொஞ்சமாக இடம் இருந்தாலும் நீங்கள் இதை வளர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப வெயில் தேவையில்லை. லேசாக காலையில் அடிக்கிற வெயிலில் நம்ம வச்சாலே போதும். அதனால் வெயில் ரொம்ப படாத பால்கனியாக இருந்தால் கூட நீங்கள் இதை இந்த மாதிரி நம்ம சின்ன பாட்டில் போட்டு வச்சோன்னா ஈஸியாக வளர்ந்துடும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம மண் சேர்த்து வச்சிடலாம். இப்போ இதில் மண் சேர்த்தாச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தேங்காய் நார் போட்டு வைக்கிறேன். ஏன்னா மழை பெஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து வெளியில் அந்த மண்ணெல்லாம் தெறிக்காமல் இருக்கும். இது வந்து பால்கனியில் பிளான்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சு பிளான்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மண் உள்ளே தெறித்து உள்ளே அந்த ஸ்பேஸ் வந்து டர்ட்டி ஆகாமல் இருக்கும். டெரஸில் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால் மேலே இந்த மாதிரி நம்ம வந்து தேங்காய் நார் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து டே 2ல் வந்து லேசாக இது வந்து இப்படி வளர ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா 5th டேயில் வந்து இன்னும் கொஞ்சம் அது வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப குயிக்காக வளர்ந்துடும். இது வந்து டே 7. நெக்ஸ்ட் இது டே 14ல் நல்லா இந்த மாதிரி வளர்ந்துடும். நீங்கள் தேவைன்னா இப்போவே இதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பெருசாக வளர விட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது டே 21ல் இந்த மாதிரி நல்லா பெருசாக வந்துடும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.